தேவி வா போலாம். இப்பதான் உனக்கு அம்மா ஞாபகம் வருதா அபி? எப்படிடா இந்த அம்மாவுக்கு உன்னால இப்படி ஒரு துரோகம் பண்ணுன்னு தோணுச்சு? அம்மா நான் எந்த துரோகமும் பண்ணலம்மா. அம்மா ஏமா இப்படி பெரிய வார்த்தைலாம் பேசுறீங்க? ஒரு பொண்ணு கழுத்துல இப்படி திருட்டுத்தனமா தாலி கட்டிட்டு வந்து நிக்கிறியேடா. ஏன் அபியா இத செஞ்சது? எனக்கு நெஞ்சே வலிக்குதுடா. நடி செல்வநாயகி, நல்லா நடி. உன் புள்ள முன்னால இனிமே நீ நிறைய நடிச்சுதான் ஆகணும். எது வரைக்கும் நீயும் நடிக்கிறேன்னு நானும் பாக்குறேன். இவளை கூட்டிட்டு வந்து என் கண்ணு முன்னால நிறுத்தி தேவி உயிரோட தான் இருக்காமா. இவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன்னு சொல்லி இருக்கலாமே அபி. ஏன் அம்மாவுக்கு தெரியாம இந்த காரியத்தை பண்ண? உன்னால எப்படிடா இது முடிஞ்சது? இதுக்கு யார் காரணம்னு மட்டும் சொல்லுடா. உன் கல்யாணத்தை என்னால ஏத்துக்கவே முடியல அபி. அம்மா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாமே. சொல்லி இருக்கணும். என்னம்மா தேவி உயிரோட இருக்கா? அவளை நான் ஏற்காட்டுல பார்த்தேன்னு நேத்து நைட்டே நான் போன்ல உங்ககிட்ட சொன்னம்மா. சொல்லல அபி, அதுதான் இப்ப பிரச்சனையே. இல்லம்மா நான் சொன்னம்மா. தேவி கிடைச்சிட்டா நாளைக்கு காலையில கோவில்ல அவளை கல்யாணம் பண்ண போறேன்னு நான் உங்ககிட்ட சொன்னம்மா. போய் சொல்லாத அபி. நீ அப்படி எதுவுமே சொல்லல. நான் அப்படி எதுவுமே கேட்கலடா. நான் சொன்னம்மா. அதுக்கு தேவி, அர்ஜுன், சத்யா எல்லாருமே சாட்சிமா. டேய் அர்ஜுன் சொல்றா. அபி உங்ககிட்ட போன்ல பேசும்போது நாங்க எல்லாருமே பக்கத்துல தாமா இருந்தோம். அர்ஜுன் நீயுமாடா? எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா இந்த திருட்டு கல்யாணம் நடக்க விட்டுருப்பேனா? இடியட். என்னடா அர்ஜுன் நீயும் இப்படி பேசுற? அப்போ நான் போய் சொல்றேனா? மா ப்ளீஸ்மா கோவப்படாதீங்கம்மா. நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொன்னம்மா. ஆனா உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வரலம்மா. வரல? அப்போ நீ சொன்னது ஏன் காதுல விழல. அதனாலதான் என்கிட்ட இருந்து பதிலே வரல. இல்லம்மா சிக்னல் வீக்கா இருந்தது. நான் பேசுறது உங்களுக்கு கேக்குது. நீங்க பேசுறதா எனக்கு கேட்கல நான் நினைச்சம்மா. நீ பேசின ஒரு வார்த்தை கூட எனக்கு கேட்கல. அபி எங்க இருந்து பேசுற? சத்தமா பேசுன்னு நான் எத்தனை தடவை கத்துன. நான் அப்படி சொன்னதுக்கு அப்புறமும் நீ எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டேன்னு சொன்னா என்னடா அர்த்தம்? அம்மா உங்ககிட்ட நான் எதையும் மறைச்சு பண்ணணும்னு நினைக்கலாமா? அப்புறம் எப்படிடா நடந்தது இந்த திருட்டு கல்யாணம்? எப்படிடா கட்டின இந்த தாலிய? சொல்லுப்பா. அதான் அண்ணி கேக்குறாங்கல்ல, சொல்லு. பசங்க துரோகம் பண்ணிட்டாங்கன்றது தெரிஞ்சு இன்னும் அன்னிக்கு நெஞ்சு வெடிக்காம இருக்கிறதே பெரிய ஆச்சரியம். சொல்லு ப்ளீஸ் கொஞ்சம் பேசாம இருங்களேன். நீ பேசாத, ஆனா நான் பேசுவேன். நான் பாதிக்கப்பட்டவ இந்த குடும்பத்துல ஒருத்தி. இவளை கூட்டிட்டு வந்து என் கண்ணுல காட்டிட்டு கல்யாணம் பண்ணிருக்கலாம்ல. எதுக்குடா திருட்டு கல்யாணம்? அம்மா அம்மா நான் தேவி கழுத்துல தாலி கட்டுற கட்டாயம் ஏற்பட்டுச்சுமா. சூழ்நிலை அப்படி அமைஞ்சிருச்சுமா. அது என்னப்பா திடீர்னு கட்டாயம்? யாருனால இப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சது? அம்மா தேவி வயித்துல குழந்தைய சுமந்துக்கிட்டு செத்து பொழிச்சு என்கிட்ட வந்து சேர்ந்திருக்காமா. என்ன கல்யாணம் பண்ணாம கழுத்துல தாலி இல்லாம அவ பட்ட அவமானங்களை சொல்லி கதறி அழுதாமா. அதனால தாங்கிக்க முடியலமா. இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். எனக்கு குற்ற உணர்வா இருந்துச்சுமா. அவளுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்கு, அவளுக்கு நான் இருக்கின்ற ஒரு உறுதியை கொடுக்கறதுக்கு
அவ கழுத்துல தாலி கட்டி கல்யாணம் பண்ணிக்கிட்டம்மா. அபி, பாத்தியா அர்ஜுன், அம்மாக்கு நான் துரோகம் பண்ணணும்னு சத்தியமா நினைக்கலடா. அம்மா இப்படி சொன்னது என் நெஞ்ச அறுக்குதுடா அர்ஜுன். நான் அம்மாக்கு துரோகம் பண்ணலன்னு புரிய வைடா அர்ஜுன். அண்ணா பொறுமையா இருண்ணா, அதெல்லாம் அம்மா புரிஞ்சுப்பாங்க. உங்களை தோண்டி விட்டவங்களை விட்டுட்டு நீங்க எதுக்கு அழுவுறீங்க? ஆமா அண்ணி, நம்ம பசங்க பச்சை தண்ணி. உங்களுக்கு துரோகம் பண்ண இவங்களுக்கு மனசு வருமா? தண்ணியில விஷத்தை கலந்துட்டாங்க அண்ணி. துரோகம் இந்த தேவியோட வேலையா தான் இருக்கும் இதெல்லாம். ஆமாத்த, அவதான் மாமாவோட இறக்க குணத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவரை தூண்டி விட்டு தாலியை கட்ட வச்சு இங்க கூட்டிட்டு வந்திருக்கா. ஸ்ருதி, பேசாம இரு. நான் பேசுவேன். என்ன தடுக்கிற ரைட்ஸ் உங்களுக்கு கிடையாது. தயவு செஞ்சு தேவிய யாரும் குத்தம் சொல்லாதீங்க. ஏற்கனவே அபிமாமாவோட குழந்தைய 3 மாசமா வயித்துல சுமந்து கழுத்துல ஒரு தாலி கூட இல்லாம அவங்க இந்த சமுதாயத்துல அவமானத்தை மட்டும் சுமந்துட்டு இருக்காங்க. ப்ளீஸ் அவங்கள வார்த்தையால கொல்லாதீங்க. நீ கொஞ்சம் சும்மா இருமா. நீ பணக்கார வீட்டு பொண்ணு. நீ இங்க வரத்துக்கு முன்னால இங்க என்னெல்லாம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியாது. அப்ப நீங்க உண்மை சொல்லுங்க, தெரிஞ்சுக்கிறேன். என்ன நடந்தது? அது உண்மையை மட்டும் சொல்லுங்க. உண்மை. அதான் அக்காவே சொன்னாங்களே, அபி தேவிய கூட்டிட்டு வந்து லவ் பண்றேன்னு சொன்னான். அக்கா பெருந்தன்மையா அந்தஸ்து பார்க்காம கல்யாணம் பண்ணி வைக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்குள்ள தேவி இறந்துட்டா. இது எல்லாருக்குமே தெரியுமே. ஆனா இப்ப எப்படி திடீர்னு உயிரோட வந்தா? அபி எப்படி திடீர்னு அவ கழுத்துல தாலி கட்டினா? இதான் புரியல. இது யார் பண்ண வேலைன்னு எனக்கு தெரியும். சொல்லு அபி, இந்த தேவி உன்னை தூண்டி விட்டு தானே நீ அவ கழுத்துல தாலி கட்டுன? சொல்லுடா. இல்லம்மா, யாரும் என்ன தூண்டி விடலம்மா. எனக்கும் மனசாட்சி இருக்குல்லம்மா. தேவி வயித்துல வளருது ஏன் குழந்தைம்மா. 2 உயிருமே என்னாலதான் போயிருச்சுங்கிற குற்ற உணர்வுலதாமா மன உளைச்சலுக்கு நான் ஆளாயிட்டமா. திடீர்னு ஏற்காட்டுல தேவிய பார்த்ததும் நான் செஞ்ச தப்புக்கு பிராயச்சித்தம் பண்ணணும்னு எனக்கு தோணிச்சுமா.